அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த தியாகம் பெருமக்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் ஏற்றுக்கொண்டார். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சூரா அல்-மாஇதாவுடைய 83வது வசனம் இன்னைக்கு அல்லாஹ் பேசுகிறார். வஇதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் கேட்டால், செவிமடுத்தால், தரா அய்யுனஹு தஃபீது மினத் தம்இ, நபியே அவர்களுடைய கண்களை நீர் காண்பீர், கண்ணீரை தாரை தாரையாக வடிக்கிறதா? அவர்களுடைய கண்கள் கண்ணீரை தாரை தாரையாக வடிக்க நீங்கள் காண்பீர். இம்மா அரஃபு மினல் ஹக்கி, சத்தியத்தை உண்மையை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினாலே. யகூலூன், அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா ஆமன்னா, எங்கள் ரப்பே இந்த நபியையும் அவர்களின் மீது அருளப்பட்ட இந்த வேதத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன், எங்களை நீ பதிவு செய்து கொள்வாயாக முஃமின்களுடைய கூட்டத்திலே, ஷாஹிதீன்களான முஃமின்களின் கூட்டத்தில் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வீராக அப்படின்ற அல்லாஹ்ட்ட அவங்க துஆ செய்வாங்க அப்படின்னு இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஆயத்து ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்கும் போது அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த மனமாற்றம், அல்லாஹ்வுடைய வேதம் அவர்களுடைய கல்விலே ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட 5வது ஆண்டு, 5வது வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோடு நெருங்கிய சமூக பலமுள்ள இன்னும் சிலருக்கும் தேவையான பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனா அவங்களை கொண்டு ஈமான் கொண்ட சராசரியான மக்கள், ஆதரவு இல்லாத மக்கள், பெரிய ஒரு சமூக பலம் இல்லாத மக்கள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய எதிரிகள்கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. கடுமையாக அவங்களால பாதிக்கப்பட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட 5வது வருடம், நீங்கெல்லாம் எங்காவது இந்த ஊரை விட்டு வெளியேறி வேறொரு ஊருக்கு போய் கூட நீங்க அமைதியா வாழலாமே, பாதுகாப்பா வாழலாமே, ஏன் இங்க இந்த துன்மார்க்கர்கள்ட்ட நீங்க மாட்டி அவதிப்படுறீங்க, வெளியில போயிடலாமேன்னு சொல்லி சஹாபாக்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கினாங்க. இந்த ஆலோசனையை கேட்டு எங்க போறதுங்கிறதையும் சேர்த்தே சொன்னாங்க. நமக்கு பக்கத்து நாடு ஹபஷா, இன்னைக்கு அதுக்கு எத்தியோப்பியாங்கிற பேர்ல இருக்கு. பண்டைய தமிழ் பேர் அதுக்கு அபிசீனியான்னு சொல்லுவாங்க. அபிசீனியா நாடு கிறிஸ்தவ மன்னனால் ஆளப்படக்கூடிய நாடு. ரொம்ப நீதமான அரசர். தன்னுடைய பிரஜைகளுக்கு அவர் எந்த விதத்திலும் அநீதம் செய்கிறது இல்லை. அங்க உள்ள மக்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்றாங்க. நீங்க இங்கிருந்து கிளம்பி போய் அங்க போய் நிம்மதியா வாழலாமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு ஆலோசனை சொல்ல சுமார் 15 சஹாபாக்கள் கிளம்புறாங்க. 15 சஹாபாக்கள் கிளம்புறாங்க. 11 ஆண்கள், 4 பெண்கள், மொத்தம் 15 பேர். இந்த 15 பேருக்கு ஒரு சஹாபியை லீடர் ஆக்கி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மதூன், உஸ்மான் இப்னு அஃபான்ங்கிற ஒரு சஹாபி, அவங்க இல்ல, உஸ்மான் இப்னு மதூன்ங்கிற சஹாபியை லீடர் ஆக்கி இந்த 15 பேரும் கிளம்பி செங்கடலுக்கு தாண்டி ஜத்தாவுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கிற எத்தியோப்பியாவுக்கு ஹபஷாவுக்கு குடிபெயர்ந்தாங்க. இது எப்ப நடக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்ட 5வது வருடம், ரஜபு மாதம். நம்ம இருக்கிற இதே மாதம் தான், ரஜபு மாசம் இந்த நிகழ்வு நடக்குது. 15 பேர் போயிட்டாங்க. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே அந்த மண் ரொம்ப அமைதியான பாதுகாப்பான
இவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை, எந்த ஒரு இடையூறும் இல்லை, ஊருக்குள்ள பூண்டு நிம்மதியா வாழ்றாங்க. ஆனா சொந்த மண்ணை, பிறந்த மண்ணை விட்டுட்டு வந்த ஏக்கம் இந்த மக்களுக்கு இருக்கு. இதுக்கு இடையில எங்களுக்கு ஒரு தவறான செய்தி கிடைக்குது. மக்கா, எந்த மக்காவில இருந்து வாழ பயந்துக்கிட்டு நாம வந்தோமோ அந்த மக்கா வாசிகள் எல்லோருமே மொத்தமாக முஸ்லீம்களா மாறிட்டாங்க. மக்கா முஸ்லீம்கள் வாழ்வதற்கு பொருத்தமான இடமா மாறிடுச்சு. முன்னால இருந்த நிலைமைலாம் இல்ல, அவங்க முஸ்லீம்களுக்கு இடர் செய்கிறது இல்லை, எல்லாமே முஸ்லீமா மாறிட்டாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச தவறான செய்தி. இப்படி ஒரு செய்தி கிடைக்க போன மக்கள் 4 மாசம் கூட இல்லை, ரஜபு மாசம் போயிருக்கிறாங்க. ஒரு ரஜபு மாசம், ஷாபான் மாதம், ரமலான் மாதம், 2.5 மாசம் இருந்துட்டு அடுத்த ஷவ்வால் மாசம் திரும்பி வந்தாங்க. ரம்ஜான் மாசம் இப்போதெல்லாம் ரொம்ப கடமையாக்கப்படல, சராசரியான மாசம் தான் ரமலான் மாதம். ரமலானை முடிச்சுட்டு அடுத்த ஷவ்வால் மாசம் 15 பேரும் கிளம்பி வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு தவறான செய்தி. மக்கா பூராவே முஸ்லீமா மாறிடுச்சு, முஸ்லிம்கள் வாழ்வதற்கு ரொம்ப பொருத்தமான இடமா மாறிடுச்சு. யாரெல்லாம் இஸ்லாமிய எதிரியான துன்பார்க்கர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹிதாயத் கிடைச்சிருச்சு. வந்து பார்த்தா மக்காவை நெருங்கினா தான் தெரியுது, ஆல்ரெடி நம்ம இருக்கையில என்ன நிலைமையில் இருந்துச்சோ அதை விட டேஞ்சரா மாறி இருக்கு. இப்ப இப்படி இருக்கிறது ரொம்ப பொருத்தமில்லாத இடமா மாறிடுச்சு. முஸ்லிம்களை இன்னும் கூடுதலா வெறி கொண்டு தாக்குறாங்க அப்படிங்கிற செய்தி இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இந்த 15 பேர்ல ஒரு சிலர் வந்த வழியே திரும்ப போயிட்டாங்க. அப்படியே ஒரு சிலர் சரி வந்துட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி மக்காவுக்கு ஊருக்குள்ள வந்துட்டாங்க. வந்தா சில மாதங்கள் போடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன் நீங்க சிரமப்படுறீங்க? ஹபஷாவுக்கு யாருக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையோ, யாரெல்லாம் கூப்பிட்டீங்களோ அண்டை நாட்டுக்கு போயிருங்க, இங்கிருந்து நீங்க அவதிப்படாதீங்க, சிரமப்படாதீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவுறுத்த இந்த தடவை பார்த்தீங்கன்னா சுமார் 83 ஆண்கள், 19 பெண்கள், 100 சில்லறை பேர் ரெடி ஆயிட்டாங்க. 100 சில்லறை பேர், 82 அல்லது 83 மாறுபட்ட குறிப்பு. 83 ஆண்கள், 19 பெண்கள், 101 அல்லது 102 சஹாபாக்கள் மக்காவிலிருந்து கிளம்பி ஹபஷாவுக்கு போறது ரெடி ஆயிட்டாங்க. இது ஹிஜ்ரி 5 இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட 5 லாஸ்ட் அல்லது 6 ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு பேர் சேர்ந்து கண்ணுக்கு மறைஞ்சு ஹபஷாவுக்கு போய் குடியேறினார். ஹபஷாவுக்கு போய் குடியேறின நீளமான வரலாறு, ஆயத்தோடு தொடர்புள்ளதை மட்டும் நான் சொல்றேன். ஹபஷாவுக்கு போய் குடியேறினா இங்க இருக்கிற மக்காவாசிகளுக்கு 100 பேர் தப்பி போய் அங்க நிம்மதியா வாழ்றாங்க. நல்ல வரவேற்பு அவங்களுக்கு, அந்த மன்னர் ரொம்ப கண்ணியமா அவர்களை வச்சிருக்கிறாரு என்ற செய்தி இங்க இருக்கிற இஸ்லாமிய எதிரிகளுக்கு கொடுக்க முடியல. நம்மளை விட்டுட்டு போய் அவங்க எப்படி நிம்மதியா இருக்கலாம், நம்மளை விட்டுட்டு போய் எப்படி அமைதியான வாழ்க்கையை வாழலாம், விடக்கூடாதுன்னு சொல்லி இங்கிருந்து கிளம்பி போய், இங்கிருந்து மக்காவிலிருந்து கிளம்பி போய் நாட்டு மன்னரிடம் வந்திருக்கிற முஸ்லிம்களை பற்றிய தவறான செய்திகளை, தவறான கருத்துக்களை சொல்லி இவங்க மேல அரசனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி அவரே இவங்களை ஊரை விட்டு வெளியாக்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை, ஒரு சூழலை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அரசர்கிட்ட போய் செய்தி சொல்றாங்க, முஸ்லிம்களை பற்றி தப்பு தவறுமா சொல்றாங்க. சொல்லி அரசரே கட்டுப்பாகி இவங்களை ஊரை விட்டு வெளியாக்கிறாங்க. அவரே இவங்களை துரத்தி அடிச்சிடணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணா வந்தவங்களுக்கு அரசர் சொல்லியிருந்தாரு, சம்பந்தப்பட்ட அந்த மக்களை கூப்பிட்டு நாம் பேசாம, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா, அந்த மாதிரி தான் அந்த மக்களாங்கிறத அவங்கள்ட்ட தீர விசாரிக்காம நீங்க சொல்றத மட்டும் வச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது, அவங்கள்ட்ட நான் பேசுவேன் அப்படின்ட்டாங்க. இதை இவங்க எதிர்பார்க்கணும். அவர்களை சந்திக்காமலே இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை மட்டுமே ஏற்று
அவங்களை கலைச்சிடணும், கூட விட்டு கிளம்பிடணும் இவங்க எதிர்பார்த்தாங்க. நியாயமான அரசர், நீதி வழுவா மன்னருங்கிறதுனால அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், நீங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மைதானா, சம்பந்தப்பட்டவங்களை நான் பேசித்தான் முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டேன். இப்போ வர சொல்றேன், 100 பேர் ஒரு டீம் வருது. அந்த டீமுக்கு ஹஸரத் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப், ஹஸரத் அலி இப்னு அபீ தாலிபுடைய அண்ணன், அவங்க லீடரா இருக்கிறாங்க. இயல்பாகவே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ரொம்ப நீட்டா பேசுறாரு, நாமமே மிக்க ஆளு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த மன்னர்கள் பேசுறாங்க, அரசர்கிட்ட பேசுறாங்க. அரசர் கேட்க கேட்க 3 செய்தியை ரொம்ப வலுவா சொல்றாங்க. நாங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னால, இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால என்ன மாதிரியான வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுக்கு எந்த மாதிரியான போதனையை கொடுத்தாங்க, இந்த போதனை கிடைச்சதுனால எங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த 3 செய்தியை மட்டும் வலியுறுத்தி பேசினாங்க. எங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது, பெருமானார் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற பேர்ல எங்களுக்கு என்னென்ன போதனையை கொடுத்தாங்க, அந்த போதனையை நாங்க ஏற்றதுனால எங்க வாழ்க்கையில என்னென்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு, எப்படியெல்லாம் நாங்கள் மாறி எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. இந்த 3 தலைப்புல பேசினாங்க. மன்னருக்கு அவர் பேர் நஜாஷி. நஜாஷி மன்னர். நம்மளை பார்த்து இந்த ஆளுகளை பத்தியா கூட சொல்றீங்க, இவர்களையா தப்பானவர்கள் சொல்றீங்க, என் ஊரை விட்டு உங்களை வெளியாகவே மாட்டேன், நீங்கள் வாழும் காலமெல்லாம் என்னுடைய பாதுகாப்பு அமைதியா வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை தங்க வைக்கிறாங்க. அவங்களை தங்க வைக்கிறாங்க. போனவங்க 2வது நாள் அரசரை சந்திச்சு முக்கியமான ஒரு பிரச்சனை கிளம்புறாங்க, மத பிரச்சனையை கிளம்புறாங்க. இவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள், மன்னரோ கிறிஸ்தவர். சந்திச்சு, அரசே, உங்களுடைய அன்னை மரியாள் மீது இவர்கள் தவறான கொள்கை வைத்திருக்கிறார்கள், தவறான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வழிபடக்கூடிய ஈசா நபியை, ஈசாவை, ஜீசஸ இவங்க கடவுள் ஏற்க மறுக்கிறாங்க, அவர்களை பற்றிய தவறான போதனைகளை போதிக்கிறார்கள், உங்களுக்கு மதத்தால் எதிரானவர்கள், மத பிரச்சனையை கிளம்புறாங்க. 2வது நாள் கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிச்சா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சூரத் மரியம், மரியம்ங்கிற பேராலேயே அல்லாஹ் சூரா இறக்கி வச்சிருக்கான். சூரத் மரியம் எடுத்து ஓதுறாங்க. இயல்பாகவே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு குரல் வந்து தேன் மாதிரி இருக்கு. அவருடைய குரல்ல குர்ஆன் சூரத் மரியம் எடுத்து ஓதுன உடனே மன்னர் உள்ளிட்ட அவையும் தாடி நனைகிற அளவுக்கு அழுது. குர்ஆனுடைய ஆயாத்துகளை கேட்டு, சூரத்து மரியமை கேட்டு தாடி நனைகிற அளவுக்கு அழுதாங்க. அதை குறித்து தான் நல்லா இந்த ஆயத்தில் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் மன்னர் சொன்னாரா, இவர்கள் போதிய செய்தி, இவர்கள் நம்பும் நம்பிக்கைதான் உண்மையான நம்பிக்கை, இதையே தான் ஈசா ஜீசஸ் போதித்தார். பின்னால் வந்த மனிதர்களால் அவதூறாக பல செய்திகள் இட்டு கட்டப்பட்டதை தவிர இவர் ஓதிய வேதம், ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட வேதம் 2 ஒரே ஒளி, ஒரே ஆணி வேரிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்கு முதல் இந்த நஜாஷிங்கிற மன்னர், மன்னரை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அவை அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள்ல சூரத்து மரியம ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஓத கேட்டார். இது ஒரு நிகழ்வு. 2வதா போன முஸ்லீம்கள் அங்கே கலந்து வாழ ஆரம்பிச்சாங்க, கலந்து வாழ்ந்தாங்க. இயல்பாகவே மன்னர் மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களும் கூட ரொம்ப நீளமான நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள். சின்ன நாடு, ஒழுக்கமான மக்கள், நீதம் பேணக்கூடிய அரசர், அதற்கேற்ற மக்கள். முஸ்லிம்களுடைய இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை, நெறி தவறாத இந்த வாழ்க்கை அவர்களை கவருகிறது. முஸ்லிம்களால் கவரப்பட்டவங்க
இவங்களை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சு ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா, உண்மையிலேயே அந்த நபி இப்படி எல்லாம் போதிக்கிறாரா, உங்களை இப்படி எல்லாம் வெளிப்படுத்தி இருக்காரா? அங்க இருந்து ஹபஷாவில இருந்து சுமார் 30 பேர் கொண்ட ஒரு டீம், 30 பேர் கொண்ட ஒரு டீம் அந்த நபியை நாங்க சந்திக்கிறப்போ மக்காவுக்கு கிளம்பி வர்றாங்க. இப்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு பயணப்படல, மக்காவுல தான் இருக்கிறாங்க. மக்காவுல வந்து அந்த நபியை சந்திக்கிறதுக்காக சில குறிப்புகளிலே 20க்கு மேற்பட்டவர்கள் வருது, சில குறிப்புகளிலே 30 வருது. 20 முதல் 30 நபர்கள் அங்கே அவர்களுடைய மார்க்கம் படித்த அவர்களுடைய வேதம் பெற்ற நல்லோர்கள் நபியை நாங்க பார்க்கணும்னு சொல்லி அங்கிருந்து ஹபஷாவிலிருந்து கிளம்பி மக்காவுக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில காபத்துல்லாஹ்ல இருக்கிற நேரம் அவர்கள் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்ச நேரடியாக பார்த்தாங்க. பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடி உங்களுடைய சந்தேகத்தை பூரா கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல பெருமானாருடைய வாய் வார்த்தை, பெருமானாருடைய பேச்சுருக்கம், பெருமானாருடைய பண்பு இதையெல்லாம் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிச்சாங்க. குர்ஆனை ஓதி அவர்களுக்கு காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாடவர்கள் அழைக்கிறாங்க. அந்த 30 பேரும் ஈமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த 30 பேரும் ஹபஷாவை சார்ந்தவர்கள். 30 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓத அழுதாங்க. இரண்டாவதாக கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் குர்ஆன் ஓத கேட்டு அழுத காட்சி இந்த காட்சி. முதல்ல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு ஒரு மன்னர் உள்ளிட்ட அவை அழுதது. இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்த இந்த கூட்டம் 30 பேர் கொண்ட இந்த கூட்டம் அழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை எடுத்து ஓத தேன் மாதிரியான அவர்கள் குரல் பெருமானாருடைய குரலோடு கலந்து அல்லாஹ்வுடைய வேதம் இவருடைய காதல விழும்போது இவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம் இனம் புரியாத அந்த மாற்றம். இஸ்லாத்துக்கு வந்து கிளம்புனா வேடிக்கை பார்த்துக்கிறத சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிற ஆட்கள் விடுவாங்களா என்ன மக்காவாசிகள். மக்காவாசிகள் குறுக்கிட்டு என்னென்னமோ மிரட்டி பார்த்தாங்க. என்னென்னமோ நிலமான செய்தி எல்லாத்துக்கும் போயிடுவாங்க. உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் உங்களுக்கு, நாங்கள் உள்ளூர்கார ஆளுங்கள்ல, நாங்கள் வெளியூர்கார ஆளுங்க, உங்க வேலையை எங்களை வச்சுக்கிறாதீங்க, ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஊருக்கு கிளம்பி இது 2வது செய்தி. காலத்தில் கொண்டு விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் பண்ணினாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சிட்டாங்கங்கிற செய்தி கிடைச்சதுக்கு அப்புறம் மக்காவிலிருந்து சுமார் 100 பேர் எத்தியோப்பியாவுக்கு ஹபஷாவுக்கு போயிருக்கிறாங்களே, அங்க போய் சிரமத்துக்காக இங்க இருந்தா சிரமம் வாழ்றது கஷ்டம்னு அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு செய்தி கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போனா மதீனாவுல நல்ல வரவேற்பு. மதீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டது. மதீனத்து மக்கள் பெருமானாரை தாங்கி பிடித்திருக்கிறாங்க. இந்த செய்தி ஹபஷாவுக்கு கிடைக்குது. முஸ்லிம்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த 3 பேர் தீவிர எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மக்காவாசிகள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம ஹபஷாவுல இருந்து நேரா அப்படியே மதீனாவுக்கு போயிடலாம். மக்காவுக்கு வெளியில ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போயிட்டாங்க. நேர மதீனாவுக்கு போயிடலாம், மேட்டுக்கு பயணம் பண்ணலாம். அரசருக்கு நஜாஷிக்கு செய்தி தெரியுது, முஸ்லிம்கள் மதீனாவுக்கு கிளம்புறாங்க. விசாரிச்சுட்டு நீங்க மதீனாவுக்கு பயணம் பண்ணுவதற்கு தேவையான பயண தேவைகள் எல்லாமே நானே கொடுத்து தர்றேன், நானே உங்களுக்கு ஏற்பாடு செய்யறேன், வாகனம் தர்றேன், இடையில ஏற்படக்கூடிய தேவைகளுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். மதீனாவுக்கு கிளம்பக்கூடிய முஸ்லீம்களுக்கெல்லாம் வேண்டிய அளவு உபசரிப்பை கொடுத்து எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய மண்ணிலே இருக்கக்கூடிய வேதம் பெற்ற சுமார் 70 நபர்களை 70 பேர் கொண்ட ஒரு டீமை தயார் பண்ணி 70 பேர் அத்தனை பேரும் ரொம்ப எல்லாமே துறவிகள், வணக்கசாலிகள். அவங்களுடைய வேதத்தை அவங்களுடைய மதத்தை நல்ல
மறைச்சு கொடுத்த அத்துபடியான ஆட்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கணும், அவங்களுடைய உண்மை தன்மை அறியணும். நம்முடைய வேதத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்ட குறிப்புகள் எல்லாம் அவருக்கு பொருந்துதான் பார்க்கணும். மன்னரே 70 பேர்த்தை ஏற்பாடு பண்ணி கிளம்பி வரக்கூடிய முஸ்லீம்கள் கூட அவங்களையும் சேர்த்து அனுப்பிச்சு வைக்கிறார், அவங்களையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறார். நீங்கள் போக மதீனாவுக்கு போய் முஹம்மதை நேரடியாக சந்திச்சுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. அப்போ அங்க குடியிருக்கிற முஸ்லீம்கள் வர்றாங்க, அவங்க கூட சேர்ந்து 70 பேர் கொண்ட இந்த டீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்துட்டாங்க, 70 பேர் கொண்ட இந்த டீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறாங்க. சந்திச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு விளையாடி பேசிட்டு, இந்த யாரு வந்தாலும் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விருது என்னன்னா, பெருமானார் தன்னுடைய குரல்ல அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை எடுத்து ஓதுவாங்க. அதுவும் வேதம் படிச்சவங்களா, முன்னால் உள்ள மதம் தெரிஞ்சவங்களா, முன்னால் உள்ள வேதம் கற்றவங்களா இருந்தா அதுக்கும் இதுக்கும் உள்ள ஓசை, அதுக்கும் இதுக்கும் உள்ள கருத்தொற்றுமை ரெண்டும் அவங்களுக்கு புரியும். நீ அந்த பகுதிக்கு பயங்கர பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரலால் குர்ஆனை கேட்டு கேட்டு அப்படியே அசந்து சுற்றி போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 பேருக்கு பேசிட்டு டக்குனு சூரத்து யாசீனை எடுத்துட்டாங்க. சூரா யாசீன் ஓதுறோமா இல்லையா? யாசீன் எதுக்கு ஓதுறோம்? சூரா யாசீன். இந்த பகுதியில் என்ன சூரத்து யாசீன் எங்க ஓதுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஓதுவாங்க? எங்க ஓதுவாங்க? சந்தோஷமான காரியங்கள், பொம்மனை விழா, வீடு திறக்கிறதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மௌலிது ஓதுவாங்க. வீடு திறந்தா மௌலிது ஓதுவாங்க. கல்யாண வீட்டில் மௌலிது விடிய விடி மௌலிது ஓதுவாங்க. மௌத்து வீட்டில் குர்ஆன் ஓதுவாங்க. மௌத்து வீட்டில் வீடு திறப்புலாவோ கல்யாண வீட்டுக்கோ வீட்டில் குர்ஆன் ஓதலாம்னு சொன்னால் கலாது ஊற்றுவாங்க. மௌத்து விடாது. சூரத்து யாசீன் நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் இப்பெல்லாம் விழிப்புணர்வு வந்துச்சு. இருக்கிற பெரும்பாலான மக்கள் காலையில் டெய்லி யாசீன் ஓதுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் பெண்கள் யாசீன் ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க, அதிகாலையில் யார் வீட்டில் யார் யாசீன் ஓதுறாங்களோ புதிய தகவா அவர்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான்னு சொன்னாங்க. 114 சூறாவில் மொத்த குர்ஆன்ல நம்ம பாடியில கல்வி எவ்வளவு முக்கியமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய கல்பு அப்படின்னு பேர் வச்சாங்க சூரத்து யாசீன். சூரா யாசீன் டெய்லி ஓதுறதோட நாளைக்கு கொஞ்சம் 2000 3000 தர்ஜுமா படிக்கலாம், இந்த விரிவுரை படிக்கலாம். சூரத்து யாசீன் அல்லாஹ் நிறைய செய்திகள் சொல்றாங்க. இந்த வந்த 70 பேருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யாசீனை எடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து யாசீன் ஓதுன உடனே 70 பேரும் அழுதாங்க. அவங்களுடைய தாடி நனைஞ்சு தாடி ரோமத்துக்கு கீழே கண்ணீர் போச்சு. தாடி வைக்கிறதுங்கிறது அன்னைக்கு எல்லா மதத்தவர்களும் தேடிய ஒரு நடைமுறை. எல்லா மதத்தவர்களும் தாடி நனைய அழுதாங்க. அந்த 70 பேரும் வந்த 70 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 70 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அத்தனையும் வேதம் படித்த வேதியர்கள், முன்னுள்ள வேதம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை கற்ற மக்கள். அத்தனை கிறிஸ்தவர்கள் பூராமே கிறிஸ்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடிய உடனே தாடி நனைய அழுதாங்க. இந்த 3 நிகழ்வு சொல்லியிருக்கிறது. குர்ஆன் ஓதப்படும் போது குர்ஆனை கேட்ட கிறிஸ்தவர்கள், குர்ஆனுக்கு அழுத காட்சி 3 சொல்லியிருக்கிறேன். இந்த 3ல எதை மையப்படுத்தி இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படிங்கிறதுல அறிஞர்கள் பல கருத்து சொல்றாங்க. பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னா, மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த இந்த 70 அறிஞர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும் போது அழுதார்களே, அந்த அழுகையை மையப்படுத்தி இறங்கிய ஆயத்து இந்த ஆயத்தை பார்க்கலாம். இதா சமிஉ மா உன்சில இலா ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை அவர்கள் காதால் கேட்டால், செவிமடுத்தால், தலா அயுனஹும், நபியே அவர்களுடைய கண்களை நீர் காண்பீர், தஃபீது மினத் தம்இ, கண்ணீரை சொட்டுகிறதா.
கண்ணீரை சுட்டுகிறதாக கூட நல்ல தமிழ் இல்லை, கண்ணீரை ஊட்டுகிறதா. அரபில தஃபீதுங்கிற வார்த்தைக்கு கொடகொடகு கொட்டுகிற தமிழ்ல இந்த கொட்டுகிறதாக, கண்ணீரை கொட்டுகிறதாக அவர்களுடைய கண்களை நீர் காண்பீர். எல்லாம் இன்பா அரபு மிகல் ஹக்தி, சத்தியத்தை உண்மையை அவர்கள் அறிந்து வைத்திருப்பதாக. முன்னுள்ள வேதங்களை படித்து முன்னுள்ள வேதத்தின் மூலமாக மார்க்கத்தை சத்தியத்தை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது, அவங்க அறிகிற அந்த கருத்தை இந்த வேதம் எடுத்து வருகிறது. இரண்டு பொருளும் இரண்டு கருத்து ஒன்றுபடுவதாலே நன்றாக புரிகிறது அவர்களுக்கு. எப்போதும் அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா எங்கள் ரப்பே ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். என்ன ஈமான் கொண்டோம்? இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் இவர்களுக்கு நீ அருளியதை உன்னுடைய வேதம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் வேதம் என்றும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். துமுனா எங்களையும் நீ பதிந்து கொள். மஅஷாஹிதீன், சாட்சி சொன்ன மக்களும். ஷாஹித் நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் ஷாஹித். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சாட்சி சொல்றோமா? அல்லாஹ்வை தவிர வேறொரு நாயகன் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். நம்மெல்லாம் ஷாஹித். அல்லாஹ்வே இந்த ஷாஹிதீன்களோடு எங்களையும் சேர்த்து பதிந்து நாங்கள் முஸ்லிம்கள் தான், நாங்கள் ஈமான் கொண்டவர்கள் தான். அல்லாஹ்வே இந்த தூதரை இந்த வேதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், எங்களையும் பதிந்து கொண்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அடுத்த ஆயத்தில் சொல்றாங்க, விமர்சிப்போர் எதிர்ப்போரை பார்த்து சொல்றாங்க, வமாலனா லா நுமின் பில்லாஹ், நாங்கள் ஏன் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடாது? இங்க பழைய மதத்தை விட்டுட்டு புதிய மதத்தை ஏற்றதாக, எங்கள் வேதத்தை விட்டுட்டு புதிய வேதத்தை ஏற்றதாக எங்களை குறைபடுத்துகிறீரே, எங்களை கேள்வி கேட்கிறீரே. நாங்கள் ஏன் அல்லாஹ்வை வமாலனா லா நுமின் பில்லாஹ் வமா ஜாஅனா மினல் ஹக்கி, அல்லாஹ் வழங்கிய சத்தியமான இந்த வேதத்தையும் அல்லாஹ்வையும் நாங்கள் ஏன் ஈமான் கொள்ளக்கூடாது? அது வேறு, இது வேறு அல்ல. நாங்கள் ஈமான் கொண்டது எந்த தப்பும் இல்லை, சரியாக தான் சொல்லிருக்கிறோம். வதத்மஅ யுத்கிலனா ரப்புனா மஅல் கௌமி ஸாலிஹீன் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்லுவாங்களா, நாங்கள் ஆசைப்படுகிறோம் எங்களுடைய ரப்பு சாலிஹான கூட்டத்தோடு எங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், சாலிஹான கூட்டத்திலே எங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சாலிஹீன் குர்ஆன் பேசக்கூடிய வார்த்தைகள்ல நல்லோர்களுக்கு, மீன்களை தரம் உயர்ந்தவர்களுக்கு குர்ஆன் வைக்கக்கூடிய பேர் சாலிஹ். முஹ்சினீன் அப்படின்னு ஒன்று இருக்கு, முத்தகீன் அப்படின்னு ஒன்று இருக்கு, முஃமினீன் அப்படின்னு ஒன்று இருக்கு, சாலிஹீன் அப்படின்னு ஒன்று இருக்கு. முஃமினான மக்களுக்கு அல்லாஹ் பல பெயர்களால் அவர்களை அழைக்கிறார். சாலிஹீன்னா யாரு? சாலிஹான மனுஷங்க. தமிழ்ல நம்ம சொல்றோம், நடப்புகள் நம்ம சொல்றோம், ரொம்ப சாலிஹான மனுஷங்க. சாலிஹ் சாலிஹ்ங்கிறவே சாலிஹ்னா யார்? யாருக்கு சாலிஹ்னு சொல்றது? தாயத்துக்கு சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அல்லாஹ்வே சாலிஹான கூட்டத்திலே எங்களை சேர்த்துக்கொள், நீ சேர்த்துக் கொள்வாய் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பிமா காலு, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய உபாசத்துக்காக அல்லாஹ் உங்களுக்கு சன்மானமாக வெகுமதியாக வழங்கினான். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அருகாமையிலே நதிகள் ஓடிக்கொண்டே இருக்குமே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அவர்களுக்கு வழங்கினார். சொர்க்கத்தை சொல்லும் போதெல்லாம் சொர்க்கத்துக்கு கீழே, சொர்க்கத்துக்கு அருகாமையிலே நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்கிறார். நதிகள் ஓடிக்கொண்டே இருக்குமே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அவர்களுக்கு சன்மானமாக வெகுமதியாக அல்லாஹ் வழங்கினார். அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக ஜஸாஉல் முஹ்சினீன், வதாலிக ஜஸாஉல் முஹ்சினீன், அதுதான் நல்லோர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் கூலி. நல்லவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்னன்னா, துன்யாவில் எவ்வளவு நல்லவர்களாக நாம் இருக்கிறோமோ, நம்முடைய நல்ல தன்மை, நாம் இருக்கக்கூடிய தியாகத்துக்கு தக்கவாறு அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறது. நாளைக்கு இப்பதை கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சொல்றான், வல்லதீன கஃபரு வகஃபரு பிஆயாத்தினா, யார் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்கிறார்களோ, நம்முடைய ஆயாத்துகளை வசனங்களை பொய்யாக
பொய்யாக்கி வாழ்கிறார்களோ அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளையும் ஏற்காமல் அவைகளை புறக்கணித்து அவைகளை உதாசீனப்படுத்தி அவைகளை பொய்யாக்கி வாழக்கூடிய மக்கள் அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் சாலிஹீன் சாலிஹீன் கொஞ்சம் விவரமா சொல்றேன். கேட்கும் போதே நீங்க வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம சாலிஹா நம்ம அதுவும் சாலிஹா எப்ப சாலிஹ்ங்கிற பேருக்கு பொருத்தமா வந்துட்டோமோ இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் நமக்கு கட்டாயம். சொர்க்கம் நமக்கு கட்டாயம். மீன்கள் எல்லா மீன்களும் சாலிஹ்ங்கிற லிஸ்ட்ல வர்றது சாலிஹ்ங்கிற ஒரு செட்டு ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் பேர் சாலிஹ்னா யார்? இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில சொல்றாங்க சாலிஹ்னா யாருன்னா அன்னஹு அல்-காயிம் பிமா யஜிபு அலைஹி மின் ஹுக்கூகில்லாஹ் வ ஹுக்கூகி இபாதிஹி. ரெண்டு வேலை செய்யறவங்களுக்கு பேர் சாலிஹ். நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் என்ன தொழுகையை கடமையாக்கியிருக்கான், நோன்பை கடமையாக்கியிருக்கானா, ஜகாத்தை கடமையாக்கியிருக்கிறானா, வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறானா, வணக்க வழிபாடுகள்ல ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறத கடமையாக்கியிருக்கானா, ஹராமான வேலைகளை செய்யக்கூடாதுன்னு கடமையாக்கியிருக்கானா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவோ ஹுக்கூகுல்லாஹ் என்னவோ அவைகளை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். அவைகளை இது ஒரு பகுதி. செய்ய வேண்டிய கடமைகளை கூட கரெக்டா செஞ்சுட்டாரு இவர் சாலி ஆயிரமாட்டார், இவர் சாலி ஆயிரமாட்டார். இன்னொரு பகுதி வஹுக்கூகி இபாதிஹி, நாம் சக மனிதர்களோடு சமமான மனிதர்களோடு எப்படி நடந்துக்கிறோம்னு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையா செய்யும். எனக்கு எத்தனை ரோல் இருக்கு, நான் ஒரு கணவன், என் மனைவிக்கு என்னென்ன செய்யணும்னு அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான். நான் ஒரு தந்தை, என் குழந்தைகளுக்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும். நான் ஒரு மகன், என் பெற்றோர்களுக்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும். என்னோட உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு இரத்த பந்துகளுக்கு நான் பட்ட கடமை என்ன. என்னுடைய உறவுகளுக்கு, என்னுடைய நட்புகளுக்கு, என்னோடு சமமாக சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்யணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூர்ணமா செஞ்சுட்டா மட்டும் ஒருத்தர் சாலிஹாக ஆயிர மாட்டாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூர்ணமா செய்கிறது சாலிஹ்ல ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனிதர்களுக்கும் நாம் நமக்கும் உள்ள கடமையை பரிபூர்ணமாக நிறைவேற்றணும். நல்ல வணக்கசாலி இரவெல்லாம் வணங்குறாரு, அல்லாஹ் சொன்ன கடமைகள்ல கொஞ்சம் குறை வைக்கிறது இல்ல. அண்டை வீட்டார் நோவினைப்படுத்துறார், அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் வார்த்தையால் நோவினைப்படுத்துகிறார். உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையா செய்கிறது இல்ல, பெற்றோர்களை பேணுறது இல்ல, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பேணுறது இல்ல. இதெல்லாம் சுவையா போகிறார், அவ்வளவு ரசனையா போகிறார். இருக்கிற தஸ்தியை புரிச்சாங்கன்னா ரசித்து இருக்கிற செஞ்சுட்டே இருப்பார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிரப்பமா செய்கிறார். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இவர் பேர் என்ன, சாலிஹ். மாத்தி பாருங்க, மனிதர்களுக்கு ரொம்ப நல்ல மனிதரா இருக்கார், பழகிறதுக்கு ரொம்ப சுவையான ஆள், முடிந்தவரை பயப்படுவார், பெற்றோருக்கு ரொம்ப நல்ல பிள்ளை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம், குழந்தைகளுக்கு அற்புதமான தந்தை, உடன்பிறப்புகளுக்கு நல்ல சகோதரன், நட்புகளுக்கெல்லாம் உறவுகளுக்கெல்லாம் அறிந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப இனிமையான மனிதர். எல்லாரும் அவரை துணிக்கிறாங்க, போற்றுறாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை பழக்கம் செய்கிறார், தொழுகிற பழக்கம் இல்லை, அப்பப்போ தொழுகிறார். மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதை பரிபூர்ணமா செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை குறைவச்சா அவங்க யாரும் கிடையாது. ரெண்டு பாகம் வரணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை பரிபூர்ணமா செய்யணும், அடியார்களுக்கு செய்ய வேண்டியதையும்
மனிதர்களுக்கு மனிதன், மனிதனுக்கு மனிதன் என்ன செய்யணும்னு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான். இந்த கடமையை பரிபூரணமா செய்யும். ரெண்டையும் பேரும் போதுதான் இவருக்கு பேர் பதிலும் சாலிஹ். அல்லாஹ்வுடைய சாலிஹான மனிதராகி சாலிஹான மனிதருடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைத்து யாரு கேட்டாண்டா, யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை உத்தரவாதம் கொடுத்துட்டான், யாரை சொர்க்கத்தில் நுழைவிப்பதை அல்லாஹ் கட்டாயமாக்கிட்டான், அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வே எங்களை சாலிஹான கௌமோடு சேர்த்து வைப்பாயாக அப்படின்னா சாலிஹீன்களுடைய தரஜா